நாம் சீஷத்துவத்தின் பாடங்களை கற்று வருகிறோம். சீஷனின் குணாதிசயங்களை பற்றி தியானித்து வருகிறோம். நாம் எல்லாம் பிறக்கும்போது குழந்தைகளாக பிறந்தோம். கள்ளங்கபடு இல்லாமல் கண்டிப்பாக ஒரு சில காலங்கள் இருந்திருக்கோம். நமக்கு அப்போ தெரியாது. நாம் கள்ளங்கபடு இல்லாமல் இருந்திருக்கிறோம். அப்போ நமக்கு தெரியாது. நம்முடைய குணலட்சங்கள் எதிரிகளாலே கூட விரும்பப்படக்கூடிய அளவுக்கு சிறு குழந்தைகளை வெறுக்கிறவங்க யாராக இருப்பாங்களான்னா அவங்க ஏரோது அந்திப்பா மாதிரி இருந்திருக்கணும். அவங்க பிசாசின் பிள்ளைகளாக இருந்திருக்கணும். மற்றபடி சிறு குழந்தைகளை வெறுக்கிறவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நாம் கிறிஸ்துக்களை மறுபடியும் பிறந்த பொழுது நமக்குள்ளாக சற்றே மாற்றம் கண்டோம். ஆனால் காலப்போக்கிலே சீஷத்துவத்தின் குணங்கள் மங்கிவிட்டன, தொலைந்து விட்டன. தொலைக்க கொடுத்தோம், இழக்க கொடுத்தோம் என்பதும் ஒரு கசப்பான உண்மை. தொடர்ந்து சீஷத்துவத்தின் குணாதிசயங்களை நாம் ஆராய்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கடைசியாக நம்ம வாசித்தோம். We read the book of Acts of Apostles, chapter 6, verse 29. தேவனின் சத்தத்துக்கு அன்புடன் கீழ்ப்படுகிறவனாய் இருப்பான். சீஷன் தேவனை சத்தத்துக்கு அன்புடன் கீழ்ப்படுகிறவனாய் இருப்பான். A disciple will gladly adhere to the voice of God with great love என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதை ஒரு முறையை பார்த்து அடுத்த குறிப்பு வேகமாக சொல்லும். அடுத்த குறிப்பு கூட பார்த்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கு எவ்வளோ குறிப்புகளை நாம் பார்த்து முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று அவரை உண்மையில் நம்பிக்கையாக இருப்போம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. அநேக வேத வாக்கியங்கள் மிகவும் எளிய விதத்தில் எழுதப்பட்டு விட்டது. Most of the scriptures have been written with such stunning simplicity. Too simple. ஆனால் அந்த எளிமையை நாம் முற்றிலும் இழந்தும் தொலைக்க கொடுத்தும் அதிலே பெரிய ஆழம் இருக்கிறது, அகலம் நீளம் உயரம் இருக்கிறது என்று நாம் பீராய வேண்டிய அவலத்தில் இருக்கிறோம் என்பது ஒரு கசப்பான உண்மை. அதை உங்களால் பார்க்க முடிகிறதா என்று நீங்கள் தான் யோசிக்கணும். நான் அதை உங்கள் மேலே திணிக்க இஷ்டப்படலை. இதுக்கு இன்றைக்கி ஒரு வியாக்கியானம் தேவைப்படுற அளவுக்கு இன்றைக்கி நம்முடைய லுக்ஸ் எப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஹவு டு வி லுக் அட் லைஃப், ஹவு டு வி த்ரோ ஆர் லுக்ஸ், ஹவு டு வி ப்ரிஃபர், எதை நாம் விரும்புகிறோம், எதை முக்கியப்படுத்துகிறோம், இப்படி ஏதோ பறிகொடுத்த மாதிரி இப்படி தேடுற மாதிரி ரொம்ப அப்படிலாம் பேதுரு பச்சையாக சொல்கிறார். சும்மா அவனை போட்டு மிரட்டும் போதே சொல்கிறார், இந்தியா நாங்கள் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்த்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. இப்போ என்ன அளவுக்கு நமக்குள்ளே படித்த மேதாவித்தனத்தின் மத்தியிலும் கூட மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன, தேவனுக்கு கீழ்ப்படுனா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறோம். மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்த்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு காரியம் சொல்லலாம் யோசிக்கிறோம். சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறோம், நடிக்கிறோம். எஸ், we are playing lot of games with the Lord, hide and seek games. மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன? யாருடைய வாழ்க்கையும் உடனே ஒரு மாதிரியாக சொன்னால் கிறிஸ்து தான் நமக்கு மாதிரின்னு சொல்கிறதுக்கு உடனே பீத்தலாக ஒரு பெரிய ஒரு அளவுகோலை தூக்கி காமிக்க இஷ்டப்படுறோம். ஓகே, கிறிஸ்துவ பார்ப்போம். கிறிஸ்துவ தான் பார்த்தோமா, கிறிஸ்துவ தான் பார்க்க போகிறோமா? நம்மளுடைய ஹோல் தீமே டிசைபிள்ஷிப் தான். இயேசு தமக்கு சீடர்களை ஏற்படுத்தினார், ரசிகர்களை ஏற்படுத்தவில்லை. சீஷராக்குங்கள் தான் சொன்னார். raise up for me fans ன்னு சொல்லலை. raise up for me disciples, make disciples. A disciple is one who always
implicitly, unflinchingly, with no iota of doubt, will be so gladly willing to be obedient right away as a corporal, as an ordinary soldier would be so ready to do or die under the authority, just the immediate authority. He need not be even obedient to the marshal of the fleet. பெரிய ஜென்ரலுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது கூட இல்லை. தனக்கு மேலே இருக்க அதிகாரி சுபேதாருக்கு, நாயக் சுபேதாருக்கு கீழ்ப்படிவதற்கு ஒரு சாதாரண சிப்பாய் சாவும் வாழும் உறுதியாக இருப்பான். நமக்கு இதெல்லாம் புரியுது. ஆனால் கடவுளுடைய விஷயத்தில் எதுவுமே நமக்கு புரியக்கூடாதுன்னு இருக்கிறோம். அதனால் புரியாத மாதிரி நம்ம ஓடி பிடிச்சி தான் விளையாடுறோம். வேறொரு உலகத்தை நமக்காக உண்டாக்கிக்கிறோமா? தெரியல. உட்பெக்கர்னு ஒரு பேர்டு இருக்கு, மரங்கொத்தி. மரங்கொத்தி ஒரு மரத்தை கொத்தி அதுக்குள்ளே தன்னுடைய கூட்டை கட்டி அந்த குஞ்சை பொறிக்கிறதுக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு மரங்கொத்தி செலக்ட் பண்ணுற மரத்தை பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக ஒரு வழியாக கொத்தி பொந்து பண்ணி அடுத்த வழியாக வரத்துக்கு, தெரியாத அளவுக்கு இன்னொரு இடத்துல வரத்துக்கு அது உள்ளே உண்டாக்கிடும். நான் யோசிக்கிறேன், திஸ் இஸ் மை தாட், நான் யோசிக்கிறேன், சீஷத்துவத்தில் ஒன் வே டிராஃபிக் தான் இருக்குது. தெர் ஆர் நோ டூ வே டிராஃபிக்ஸ். ஒன்று, நம் கிறிஸ்துவுக்குள்ளே போன பிற்பாடு கிறிஸ்துவை விட்டு வெளியே வரத்துக்கு ஆண்டவர் எங்கேயுமே வாசல் வைக்கல. நானே நாடுகளுக்கு வாசல். நம்ம ஒரு வீடு கட்டும்போது முந்தின தலைவாசல் பின்னாடி கொல்லப்பக்கம் அப்படின்னு சொல்லி கட்டுறோம். ஒரு வீட்டுக்கு 2 வாசல் இருக்குது. அதுவும் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். ஃப்ளாட்ஸ்லாம் இருந்தோன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு வாசல் தான். எல்லாம் யோசிங்க. தேவனுக்கு கீழ்ப்படியும் விஷயத்தில் நமக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்தால், ஆப்ஷன்ஸ் இருந்தால், கழுவுற மீனில் நழுவுற மீன்லாம் தான் இருப்போம். எஸ்கேப் அப்படின்னு தான் இருப்போம். ஸோ கீப் திங்கிங். அடுத்தது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதான் சொன்னேன், அதையும் நான் பார்த்தோம் தான் நினைக்கிறேன். பார்த்துட்டோம். ஓகே. அந்த கர்த்தர் மேல் அளவற்ற நம்பிக்கை கொண்டிருப்பான். விதவைகள் நம்பிக்கையாக இருக்கணும், வயசானது போல பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். புக் ஆஃப் 1 John chapter 4 verse 15. இயேசுவானவர் தேவனை குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறவன், one who proclaims, declares, one who is proud enough to identify himself to be a disciple of Jesus. இயேசுவானவர் தேவனை குமாரன் என்று அறிக்கை பண்ணுவான். இயேசுவானவர் தன்னுடைய மீட்பர் என்று அறிக்கை பண்ணுவான். இயேசுவானவர் மணவாளன் என்று அறிக்கை பண்ணுவான். இயேசுவானவர் ரட்சகர் என்று மாத்திரமல்ல, பாவங்களை மன்னிக்கிறவர் என்று மாத்திரமல்ல, இயேசுவானவர் சுகப்படுத்துகிறவர் என்று மாத்திரமல்ல, தேவனை குமாரன். அது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் இப்படி நான் 82 குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லணும். எல்லாத்தையும் அப்படி நான் விவரமாக சொல்லிட்டு தான் முடியாது. இயேசுவானவர் தேவனை குமாரன் அறிக்கை பண்ணுகிற எவனோ அவன் தேவன் நிலைத்திருக்கிறான். தேவனை குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனை குமாரனை தான் தேவன் மையப்படுத்தி இருக்கிறார். தேவன் திரியேகராக இருந்தாலும் 3 கடவுளாக இல்லை. they are not 3 gods, they are triune. ஆனால் மையமான சுதனாகிய சர்வேஸ்வரனை ஆண்டவர் மையப்படுத்தி இருக்கிறார், முக்கியப்படுத்தி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசுவை தேவனை குமாரன் ஒருத்தன் அறிக்கை பண்ணால் அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று முந்திய அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
நாலாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதே உலகத்திலே கிரியை செய்கிறது என்று இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். When we declare openly, when we establish openly that Jesus Christ is the Son of God, God comes to indwell in us. தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார், அவனிலே நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது. இறையாண்மை மிக்க ஒரு நடை. ஏனோக்கை போல நாம் நடக்கிறதுக்கு முழுமையான வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் ஏனோக்கை போல நடக்கிறோமா? ஏனோக்கை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டு அப்படியே வாயை திறந்து அங்கலாய்க்கிறோம். அவனுக்கு அப்படி அவன் வாழ்க்கை அமைஞ்சிருச்சே, அவன் குடும்பஸ்தனா இன்னும் 300 வருஷம் சாமியோடு நடந்தானாமே, அவனை ஆண்டவர் எடுத்துக்கிட்டாராமே, காணப்படாமல் போனானாமே, நமக்கு இழுபறியாக இருக்கே, தலைவர் ரோதனையாக இருக்க வாழ்க்கை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ எங்கே அந்த மிஸ்ஸிங்? வேர் ஆர் வி மிஸ்ஸிங் தட் true essence of declaring Jesus to be the Son of God in our lives? நிறைய விஷயங்கள் அதில் நீங்கள் தான் ஒத்தவாக்கு அகராதை கொண்டு நீங்கள் பார்க்கணும். நாம் தேவனுடைய குமாரன் இயேசு அறிக்கை பண்ணும்போது அதை பற்றி எல்லாத்தையுமே அறிக்கை பண்ணுகிறோம். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் முன்னறிவிக்கப்பட்ட, அதுவுமே அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி தான் நமக்கு பைபிள் சொல்லிக் கொடுக்குது. பரிசுத்தம் அப்படி தான் பைபிள். உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், வாட் இஸ் பீன் ஸ்போக்கன் அபவுட் த சன் ஆஃப் காட். ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் co-equal, we are co-regents. மணவாளனோடு சமமாக சமநிலையாக அவரோடு உட்கார்ந்து ஆளுகை செய்ய வேண்டிய மணவாட்டி என்கிற உச்சக்கட்டமான, உச்சக்கட்டமான, முற்றிலுமான உச்சக்கட்டமான அந்தஸ்துக்கு தேவன் நம்மை உயர்த்தும்படி சங்கோஜப்படாமல், சுளிக்காமல், செகண்ட் தாட் இல்லாமல் தைரியமாக தெளிவாக முடிவாக தான் வச்சுருக்கும்போது தேவனை குமாரனே தான் நம்ம சுற்றி வரணும். இந்துக்கள் புராணங்களிலே சொல்லுவாங்க, முருகன் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தானா, ஆனால் பிள்ளையார் ஆயப்பனை சுற்றிட்டே சாதிச்சிட்டாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள இது மாதிரி ஒரு ஃபன்னி ஸ்டோரிலாம் இருக்குது. அது என்ன எவ்வளோ நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்குமே எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. நம்ம கூட ஒரு பாட்டு பாடுவோம், மனம் சுற்றி வருவது இயேசுவை பற்றி அப்படின்னு சொல்லி பாடுவோம். ஏசு ராஜாவே, மனம் தானாகவே இயேசு சுற்றி வருதான். நம்பிக்கை தான் வேணும், தோத்திரம் சத்தமே இல்லை. இல்லையா? ஸோ whom are we circling around? யாரை சுற்றி வரோம்? மனசு எதை சுற்றுது? வெளியில் சொல்லிக்க முடியல, எச்சி முழுங்க முடியல. we are not bold enough to look at the reality of life. எவ்வளோ காலம் இப்படி ஓடி முடிக்க போகிறோம்? ரொம்ப கரிசனையும் கவலை, ஒரு பக்கம் கவலையாக தான் இருக்குது. அது சொல்கிறதுமே சரியில்லை. விசுவாசம் ரொம்ப தலை ஓங்கணும். வசனத்தை எவ்வளோ தியானித்தாலும் இன்றைக்கெலாம் நம்முடைய சபைகளுடைய நிலைகளையும் ஊழியர்களுடைய நிலைகளையும் பார்த்தா எல்லாமே பூச்சா, அப்படி எல்லாமே இந்த ஷோ தான் இருக்குது. சாயம் பூசப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஜோடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஜோடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உண்மையான மணவாட்டி அவள் எப்போ சாதாரணமாக இருக்கிறாளோ அப்போ போய் அவளை பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் பிரமாதமாக வள குளன்னு பயங்கர நீளமாலாம் கேரளைட் பிரசங்கங்களாம் இந்த ரபேக்காளுக்கு ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போன விஷயத்தை ஆதியாம் 24 வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே ஓப்ளஸாக இருக்காது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஆனால் இதை பற்றி நான் யோசித்தேன். இப்போ ரபேக்காள் அன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக ஆடுகளுக்கு தண்ணி வாக்கிறதுக்கு அந்த கிணத்தருக போகிறா. சோத்திரம் என்ன இப்படி இருக்கீங்க? எலியேசர் பொண்ணு பார்க்குறதுக்கு பொண்ணு ஜோடிச்சிருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. எந்த பொண்ணு தண்ணி ஊற்றுறாளோ அவருமே எதிர்பார்த்ததே இப்படி தான். அல்லேலூயா.
நம்ம எதை சுற்றி முக்கியப்படுத்தி ஒரு பொண்ணை பார்க்க போகிறதுலையும் ஒரு பையனை பார்க்க போகிறதுலையும் ஒரு சம்பந்தத்தை வைக்கிறதுலையும் இருக்கிறோம் இல்லை? யார் தான் இது செய்யலை, இது என்ன பெரிய தப்பாக இப்படி தான் டிபேட் பண்ணுறோமே வெளியே நம்ம இது we have lost the essence of seeking God and His plan and His will. அவங்க வாழ்ந்து சாதிக்கலையா? படிக்காதவங்க அவங்களாம் சாதாரண பீப்புள். ஏப்ரஹாம், சாரா, அவங்களுமே விக்கிரக ஆராதனைக்காரர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. நம்மளும் ஒன்றும் குறைச்சி போகல, நம்மளும் விக்கிரக ஆராதனைக்காரனாக தான் இருந்தோம். நம்மளும் தான் சாமி வேறு பிரித்தார், ஆபிரகாம் தான் வேறு பிரித்தார். ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு குழந்தையே இல்லை அவருக்கு. அந்த மாதிரிலாம் நம்ம இல்லை. அப்படிலாம் நீங்கள் சாதாரண யோசித்து பார்க்கணும். அவங்க எவ்வளோ அடக்கி வாசிச்சிருக்காங்க, எவ்வளோ பண்பாக இருந்திருக்காங்க, எவ்வளோ பணிவாக இருந்திருக்காங்க. எதை முக்கியப்படுத்தணும் அவங்க ஆக்சுவலாக சொல்லவே எனக்கு இப்படி தான் தோணுது. அவங்க எதுலேயுமே வேஷமாக இருக்கல. கடவுளுக்கு முன்னாடி வரும்போது ஜோடிச்சுலாம் வரல, இருக்கிற மாதிரி தான் வந்தாங்க. பொய் சொல்லியிருந்தால் பொய் சொல்லி தான் வந்தாங்க, மலடியாக இருந்தால் மலடியாக தான் வந்தாங்க, சந்தேகப்பட்டிருந்தால் சந்தேகப்பட்டாங்க, நகைத்தாங்கன்னா நகைச்சு தான் வந்தாங்க. They did not prepare themselves to meet with God, but God touched them. Immediately they caught the significance, and right away they started to cooperate. On the way of cooperation, through the process of cooperation, they got prepared. சாமி அவங்களை சந்தித்த உடனே தேவனை சந்திக்கும் ஆயத்தம் அவர்களுக்குள்ளாக துகளளவாவது தேவன் போட்டிருப்பார் இன்ட்யூட்டிவ்லி. அதை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, தேவனோடு நடக்கிறதுக்கு கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிற அந்த வேலையிலே, அந்த கற்றுக்கிறதின் பாதையிலே அவங்க ஆயத்தம் ஆயிட்டாங்க தேவ சித்தத்துக்கு, தேவ திட்டத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சந்திப்புக்கு, தேவன் அனுமதிக்கும் நிகழ்வுகளுக்கு. ஹல்லேலூயா. அதான் கீழ்ப்படுகிறவனாக. இதை இங்கே வாசிச்சோன்னே கர்த்தர் மேல் அளவற்ற நம்பிக்கையாக இருப்பான், அவன் தேவனுக்குமாக அறிக்கை செய்கிறவனாக இருப்பான். ஆபிரகாம் தேவனை ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து வேறு பிரித்தவுடனே யெகோவா தேவனுடைய நாமம் தெரியாமல் காலப்போக்கில் இஸ்ரவேலின் சந்ததியிலே ஒருவராக இருந்ததான் மோசே தான் கேட்குறார், உங்களுடைய நாமம் என்னன்னு. ஆனால் ஆபிரகாமுக்கு கடவுளுடைய நாமம் தெரியாது, சொல்லலை. ஒரு சத்தம் அவரோடு கூட ஈடுபாடாக இருந்து கொண்டிருந்தது. அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார், அந்த உள் உணர்வுக்கு கீழ்ப்படிந்தார். இப்போ கூட ஒரு பாட்டு பண்ணோம், என் உள் உறுப்புகள் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் நீர்தானே, தாயின் கருவில் தந்தவர் நீர்தானே, வியத்தகு முறையில் என்னை படைத்தீரே, நன்றி நவில்கின்றேன். What a song, what a truth. தேவனுடைய குமாரனை அறிக்கை பண்ணுகிறவனாக இருப்பான். ஸோ கீப் திங்கிங், இட்ஸ் a very powerful truth. ஒரே ஒரு வசனத்தை அதுக்கு இணையாக காமிச்சு நாம் அடுத்த குறிப்புக்கு போவோம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம், the book of Romans chapter 8. இங்கேருந்து வாசிப்போம். நாம் வாசிக்க வேண்டிய வசனம் 20-21 தான். நம்ம இங்கேருந்து வாசிப்போம் 14ஆம் வசனத்தில், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். குமாரன், புத்திரன். Romans 8:14 onwards. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இயேசு பிதாவை அப்பான்னு கூப்பிடலையா? கூப்பிட்டார். இயேசு கடவுள் இல்லையா? கடவுள். இயேசு கடவுளை மகன் தானே? மகன். ஆனால் பிதாவை பிதான்னு கூப்பிட்டாரா? தந்தையே பிதாவைன்னு கூப்பிட்டார். என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிற வேற சொன்னார். அந்த ஆட்டிடியூட் தான் வேணும். அப்படியே யோசித்து வந்துட்டே இருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று இல்லை, அந்தபடி திரும்பவும் பயக்கிறது. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும்.
குமாரன். தேவனுடைய குமாரன் சொல்கிறவன் சுதந்திரன். ஹீ இஸ் அன் இன்ஹெரிட்டர். அவன் வந்து ஒரு வாரிசு. கொச்சையாக புரிஞ்சிங்கன்னா அவன் வாரிசு, கடவுளுடைய வாரிசு. We are the heirs of God, co-heirs of God with Christ. ஆனால் நமக்கு பாடு உண்டு. மகிமைப்படணும்னா ஆசைப்பட்டோன்னா இயேசுவை போல பாடுபடணும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். கொஞ்சமாச்சும் மனசார பாடுபடணும் நமக்கு இல்லை. அதை எப்போல்லாம் எஸ்கேப் ஆகலாம், எப்போ தட்டி கழிக்கலாம், எப்போ உட்காந்து ஒன்றும் முடியலன்னு சொல்லி தூக்குங்க, ஏந்திக்கோங்க, தப்பு இப்படியே இருந்துட்டு இருக்கோம். என்னை பலப்படுத்துங்க, என்னை உருவாக்குங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு விடாமுயற்சியின் கூட அர்ப்பணம் இருக்காங்கிறது பெரிய ஒரு தட்டுப்பாடாக தான் இருக்குது. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு தவித்து கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில், திருச்சியில், இங்கே எம்ஜிஆர் நகரில், ஒவ்வொரு ஸ்தல சபையில் பிதாவினால் நாட்டப்பட்ட ஒவ்வொரு நாற்றை போல் இருக்கிற அந்த திருச்சபைகளில் தேவனுடைய புத்திரர் வெளிப்பட முடியும். that the sons of God may be made manifest. The whole creation is travailing, is suffering, going through a birth pangs. தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்பட முடியும். அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. தாங்கள் யூதன் என்கிற ஒரு ஐடென்டிட்டியிலேயே மொர்தெக்காய் சாதித்தார், எஸ்தர் சாதித்தாள். எஸ்தர் ஒரு பொம்னாட்டி தான், பாவம், ஒரு யங் கேர்ள். ஷி பிகேம் எ குவீன், ஓகே. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும்போது அவள் யாருங்கிறத காரிச்சு, எதுக்கு அவன் ஆண்டவர் அரண்மனை கொண்டு போனா, எதுக்கு அவனுக்கு இந்த வாழ்வுங்கிறத தன்னுடைய மாமா மூலமாக அவள் கேள்விப்பட்டவுடனே அவள் அங்கே சீன் விட்டுக்கிட்டு இருக்கல. என் ஜனத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். மோசஸ் தான் ஒரு எபிரேனுங்கிறது தெரிய வந்தவுடனே பார்வோனுடைய குமாரத்தின் அழைக்கப்படுவதை அவன் வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான். சாய்ஸ் என்ன இருக்குது? இந்த மாதிரிலாம் தெரிந்து கொள்ளுதல் எங்கே இருக்குது? சபைகளிலே எங்கே இருக்குது? ஊழியக்கார சமுதாயத்தில் தான் எங்கே இருக்குது? எங்கடா சேஃபாக ஒரு பேரிஷ் கிடைக்கும், எங்கே ஒரு ஊழியம் கிடைக்கும், எங்கே ஒரு சௌரியம் இருக்கும், எங்கே ஏற்கனவே ரெடிமேடாக ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும், எங்கே ரெடிமேடாக கூட்டம் இருக்கும், எங்கே ஒரு ஏற்கனவே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி இருக்கும், அங்கே போய் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். தேவகுமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் அவர் அங்கே பரலோகத்தில் உட்கார்ந்து இருக்கிறதையும் பிதாவின் வழியில் செல்ல பிள்ளையாக இருக்கிறதையும் மறந்துட்டார், பளிச்சுன்னு மறந்துட்டார். முழு புருஷனை சோத்தில் மறைக்கலை, ஜபர்தஸ்தா வேணும்னே மறந்து தனக்கு ஒரு வேலை இருக்குது, தனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினான்னு சொல்லிட்டு தானே மணி அடிச்சுட்டு முன்னாடி வந்துட்டார். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி தரத்தை தான், இந்த மாதிரி ஆட்களை கொண்டு தான் கொஞ்சம் பேரை கொண்டாங்களோ அநேகம் பேரை கொண்டாங்களோ ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தடை இல்லை. சும்மா நம்ம எண்ணிக்கையை வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம். சபையில் இந்த பைபிள் ஸ்டடி இத்தனை பேர் வந்திருக்கீங்க, நம்மளை கொண்டு செய்ய முடியாது. இங்கே கீழ்ப்படுகிறவங்க இத்தனை பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். போதிக்கிற நானாலும் கேட்கிற நீங்களானாலும் எங்கே நம்ம சரிந்து விழுகிறோம், எங்கே நம்ம அப்படியே அது கூட நான் சொல்லி ஜெபம் பண்ண மறந்துட்டேன். நிலச்சரிவுகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரம் November 7th to December, மேபி ஈவன் January 15th வரைக்கும் மத்திய தமிழ்நாட்டிலும் தென் தமிழ்நாட்டிலும் நிலச்சரிவுகள் ஏற்படுவதாக வானிலை அறிக்கை சொல்லுகிறது. ஸோ லெட் அஸ் கீப் ப்ரேயிங். ஸோ வாழ்க்கையில் சரிந்து விழுகிறோம். we are falling apart or we are falling down from our standards. நமக்கு வரவேற்பும் மரியாதையும் அது மாத்திரம்தான் பிடிக்குது.
தேவகுமாரன் தேவனாக இருந்ததை இழந்துட்டு திரும்பியும் அதை விட சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு போனார். அதுதான் கிறிஸ்தவம். பிரைஸ் தி லார்ட். சத்தமே இல்லை. மெய்யான கிறிஸ்தவனாக இருக்கிற நிலையை இழந்துட்டு கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் பார்த்து அங்கீகரித்து விருப்பப்பட்டால் திருப்பி சாமி இதை விட அட்டகாசமான ஒரு நிலைக்கு நம்ம உயர்த்துவார். ஆமேன். தட் இஸ் ட்ரூ transformation. It's a metamorphosis. ஒரு கூட்டுப்புழு எப்படி பல நிலைகளிலே மாற்றம் கண்டு ஒரு அருமையான வண்ணத்து பூச்சியை வெளியே வருகிறதோ அப்படிப்பட்டதான ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸ், பெயின்ஃபுல் ப்ராசஸ் rather. கலாத்தியர் 6:17, the book of Galatians chapter 6 verse 17. சீஷன் கிறிஸ்துவை தன் வாழ்க்கையின் மூலம் பிரதிபலிக்கிறவனாயிருப்பான். A disciple will reflect Christ Jesus through his lifestyle. இனிமேலும் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். இது இன்னொரு பெரிய நடைமுறை பேருண்மை, அத்தாட்சி மிக்க ஒரு பேருண்மை. It's an exemplary truth. Though it may not be a doctrinal truth, this is a practical, enumerable, influential Christian etiquette endorsed by the Holy Spirit. இனிமேலும் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். Very powerful truth. இயேசுனுடைய பாடு, மரணம், இயேசுனுடைய நிந்தை, அவமானம், அதெல்லாம் நமக்கு ஒரு பங்கு இருக்கணும். நமக்குன்னு ஒரு பங்கு இருக்கு. We have, each and every one of us have a portion. சொல்லுவாங்க இப்படி, இஸ்லாமியர்கள் சாப்பிடும்போது ரம்ஜானோ மேபி வாட் எவர் த ஃபெஸ்டிவல் இஸ், பெரிய தாளி, அதில் அந்த பிரியாணி, அவங்களுடைய அந்த ஃபெஸ்டிவல் ஃபுட் இருக்கும். எல்லாரும் அந்த கரண்டி இருக்குல்ல, அதை எடுத்து எல்லாம் ஒரே தட்டில் தான் சாப்பிடுவாங்க. அதுலேருந்து எடுத்து பரிமாறி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் வேண்டியது அதில் இருக்கும். அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய லாஜிக் ஒரு மேபி ஒரு 10-15 பேர் உட்காந்து ஒரு தாளியில் சாப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸில் தீர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பசி இருக்கும்போது இன்னும் போட்டுகிட்டே இருப்பாங்க. நமக்குன்னு ஒரு பங்கு இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் விஷயத்தில் எல்லாரும் அவங்கவுங்க பாடுகளை சகிச்சிட்டாங்க, நான் ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. மகா லூஸு தான் நீங்கள். உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. தோத்திரம் இல்லையா? ஆமாம், அந்த பங்கை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் வரணும். அதான் உங்கள் சிலுவை. தூங்காமல் கேளுங்க மைண்டில். கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்திலே தரித்திருக்கிறேன். ட்ரூ டிசைபிள் வில் கேரி த ஸ்கார்ஸ். தழும்புகளை அவன் கொண்டிருப்பான். தழும்பு எப்படி வரும்? அடி வாங்கினா தான் வரும், காயப்பட்டிருந்தா தான் வரும், கண்ணி போயிருந்தால் தான் வரும். அப்படின்னா எதையாவது நான் பூதாகரப்படுத்தி காமிக்கிறேன்னா, அதாவது ஒரு இம்ப்ரிண்ட் இருக்கணும். எப்படி அந்தி கிறிஸ்துவ சேர்ந்தவங்கன்னு சொல்லி அவன் எல்லாருடைய நெத்திலையும் இல்லை வலது கையில் இதுலேயும் ஒரு முத்திரை போடுறானோ, அது மாதிரி கிறிஸ்துவனுடைய முத்திரையின் வாழ்க்கையில் இருக்கணும். கோத்திர பிதாவாகிய யாக்கோபு தொடை சந்து நரம்பை ஆண்டவர் சுண்டி விட்டார். காலம் முழுவதும் மறிக்கும் வரைக்கும் அவன் நொண்டி இருந்தான். There will be an outward sign of the touch of God in your life. அதை பற்றி சொல்கிறதுக்கு நான் அஞ்சலை, கூச்சப்படல, வெக்கப்படல, பெருமை கொள்ளலை, கரிசனை கொள்கிறேன். There should be a mark of brokenness in every disciple's life. ஒவ்வொரு சீஷன் வாழ்விலே நொறுங்குதலின் அடையாளம் இல்லைன்னா அவங்க கிறிஸ்துவின் சீஷன் அல்ல, கிறிஸ்துவுடையவர்கள் அல்ல. எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் 3.5 இயர்ஸில் யூதாஸ் காரியத்து வாழ்க்கையில் அந்த நொறுங்குதலை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. மற்ற டிசைபிள்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் படித்து பாருங்கள். ஈவன் கண்டெம்பரரி ஹிஸ்ட்ரி ஆஃப்டர் த டைம் ஆஃப் ஜீசஸ்,
ஜூடஸ் இஸ்காரியத் வாழ்க்கையில் அது மாதிரி ஒன்றுமே இருக்காது. He was always a freelance fellow. That's how he was. அதனால் இது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். கீப் திங்கிங். நிறைய சொல்ல முடியல. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:4 கர்த்தரின் வார்த்தையில் நிலைத்து நிற்கிறவனாயிருப்பான். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கிறவனாயிருப்பான். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நம்ம சபையில் கேட்காத உண்மைகள் இல்லை, சத்தியங்கள் இல்லை, பிரசங்கங்கள் இல்லை, குறிப்புகள் இல்லை, சம்பவங்கள் இல்லை, போதகங்கள் இல்லை. 4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 1000 முறை வாசிங்க, ஒன்றும் பாதகமே இல்லை, பாவமே இல்லை. 1001 முறை வாசிங்க, ஒருவேளை பரிசுத்தாவினுடைய பிரசனம் வல்லமே அவங்களுக்குள்ளே வந்துடும். இதை சொல்கிறதுலையுமே எனக்கு பெருமை இல்லை, ரொம்ப துக்கம்தான். நானுமே இந்த விஷயத்தில் இந்த அளவுக்கு உங்களுக்கு சொன்ன இந்த இன்டென்சிட்டியில் இருந்து நான் சரிந்து தான் இருக்கிறேன். ஐ ஹாவ் டு பிக் அப் மை செல்ஃப் டு கண்டினியூ டு கம் ஸோ நியரர் இன் த டிசிப்ளின் ஆஃப் அபைடிங் இன் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையை சாங்கியமாக யோசித்து நம்மன்னு படிக்கக்கூடாது. படிக்கணும், தியானிக்கணும். 1 சங்கீதத்தை போல தியானிக்கணும். கீப் ஆன் மஸ்டரிங் இட். தியானிக்கணும், அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். என்னில் நிலைத்திருங்கள். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறதுக்கு ஒரே ரகசியம், ஒரே ஒரு ரகசியம், வசனத்தை படித்து வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யணும். வசனம் எப்படி கிரியை செய்யணும்? கிரியை செய்யும்போது தான் அது தெரியும். கிரியை செய்ய விடும்போது தான் தெரியும். கிரியை செய்ய விடும்போது தான் நமக்குள்ளே எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, எவ்வளோ தவிப்பு இருக்குது, எவ்வளோ சோம்பல் இருக்குது, எவ்வளோ நொட்ட சொல் இருக்குது, எவ்வளோ முகங்கோணுதல் இருக்குது, எவ்வளோ தட்டி கழிக்கிறது இருக்குது, எல்லாமே தெரியும். வசனத்தில் நிலைத்திருப்பது என்பது திரும்பியும் இந்த நமக்கு பிடிக்காத இந்த வார்த்தை கீழ்ப்படுதல், இல்லைன்னா கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பின் மூலமாக தான் கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். வசனத்தை எடுத்து பழக, சொல்ல, யோசிக்க, சிந்தையில் அப்ளை பண்ண, சரீரத்தில் அப்ளை பண்ண, வாயில் அப்ளை பண்ண, எண்ணத்தில் அப்ளை பண்ண, விருப்பத்தில் அப்ளை பண்ண, தெரிந்து கொள்ளுதலில் அப்ளை பண்ண, நேரம், காலம், சமயம், தருணங்கள், சம்பவங்களிலே அப்ளை பண்ண. அப்ளை பண்ணுறதுனா என்னென்னா அதுக்கு இடம் கொடுக்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அதோடு இந்த ஒப்பிட்டு பார்க்க, ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி வசனத்தை பார்த்துக்கணும். இல்லை இந்த மேட்சிங் மாதிரி பார்க்கணும், கலர் சரியாக வருதா, இது வருதா, இங்கெல்லாம் வசனத்தை கொண்டு வரணும். வசனம் கிடக்குது, அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு சர்வீஸ் நேரத்திலே கூட நம்ம திருந்தினாலே எவ்வளோ சாதிக்கலாம். ஆனால் இட் ஹேஸ் டு கோ ஆல் த்ரூ த டே, ஆல் த்ரூ த லைஃப். என்னில் நிலைத்தராவிட்டால் யோசிங்க, என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். எப்படி தேவன் பிதா கிறிஸ்துக்களை நிலைத்திருந்தார்? ஆதியிலே வார்த்தையான பூமிக்கு வந்துட்டாரே, வார்த்தையை தந்து வார்த்தையினாலே பேசி, அவர் சொல்கிறார்ல, வார்த்தையாக தான் இருந்தார், வார்த்தை தேவனத்தில் வார்த்தை தேவனாக இருந்ததுனாலும் தான் சுயமாக ஒன்றும் பேசலைங்கிறாரே. இப்போ எவ்வளோ சரண்டடாக இருந்திருக்கிறாரு. பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்கிறேன், பிதா என்ன செய்ய காண்றேனோ அதை தான் நான் செய்கிறேன், நான் சுயமாக ஒன்றும் பேசுகிறதில்ல செய்கிறதில்லன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரே. பைபிள் வசனம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் தான். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொத்து தான், அது ஒரு சேமிப்பு தான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெடி ரெக்கனர். we need to learn to memorize scriptures. கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால், திராட்சை செடின்னு தன்னை காமிச்சதுனால இயேசுலே நிலைத்திராவிட்டால், எதில் மற்றதெல்லாம் நிலைச்சிருக்கக்கூடாது. ஒரு பிடிக்காத விஷயந்தான், வசனத்தில் நிலைத்திருக்கிறோங்கிறது அந்தஸ்தில் நிலைத்திருக்கிறது இல்லை. வசனத்தில் நிலைத்திருக்கிறனால சில நேரத்தில் அந்தஸ்தை விட்டு இறங்க வேண்டியிருக்கும், இறங்கி தான் ஆகணும். அதான் திராட்சை செடியோடு தேவ ஜனங்களோடு கூட சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான். அதான் நிலைத்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கவனன்ட்டுக்காக, உடன்படிக்கைக்காக மோசஸ் அப்படி வாழ்ந்திருக்கிறாரே. அது முடியும் போது கருத்து, அது விஷயம் தான். அந்த விஷயம், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால்
கனி கொடுக்க மாட்டீர்கள்ட்டார். என்ன கனின்னு கொண்டு வந்து கொடுப்போம், காமிப்போம், அது கனி இல்லைன்னு பாரு. என்னிலே நீங்கள் நிலச்சிருக்கலாம், உங்களால் கனி கொடுக்க முடியாது. யூ கேனாட் பேர் ஃப்ரூட்டுங்கிறாரு. இல்லை, ஐ ஹாவ் மை ஓன் ஃப்ரூட்ஸ். God is not interested about that. You may, okay, you may. You're a mighty person. You're an horticulturist. You're an agriculturist. You're a botanist. Fine, bring out your own fruits, but God may not respect that. He may not want it at all. இன்னும் சங்கீதம் 2ஆம் வசனம், அவன் வேத வசனத்து மேல் பற்றுள்ளவனாயிருப்பான். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடாமல், பாழும் வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரத்தின் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேத வசனத்து மேல் பிரியமாக இருந்து, பற்றுதலாக இருந்து, இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நல்ல ஒரு கிளிப் வந்துச்சு. ஒரு தாத்தா, அவன் பேரன் வந்து காலங்கத்தான் அவங்க தாத்தா எழுந்துச்சு பைபிள் படிச்சுட்டு இருக்கார். பேரன் வந்து கேட்குறான், பேராண்டி, என்ன தாத்தா டெய்லி காலையிலையும் சாயந்தரம் மத்தியம் பார்க்கும்போதெல்லாம் இந்த புத்தகத்தை திறந்து படிச்சுட்டே இருக்கீங்க, இன்னும் அதை படித்து முடிக்கலையா? இன்னும் படித்து ஒன்று கூட மனசில் இருக்காத, எவ்வளோ நாள் படிப்பீங்க அப்படின்னு. தாத்தா அவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு, ஒரு அந்த மாதிரி கிராமத்துலலாம் நம்ம தான் இந்த மாதிரி இந்த சித்தாள் சட்டிங்கிறோம்ல, அதை வந்து இப்போ ஒரு மாதிரி ஒரு தகரத்தில் செஞ்சு எடுத்துன்னு போகிறாங்க. அவங்களாம் ஒரு இந்த மண் அதை மூங்கிலே கூட நெருக்கமாக பின்னி அதில் மண் செம்மண்ணெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு போடுவாங்க. உடனே அதை எடுத்துன்னு வாடா அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு நீ கேட்ட கேள்விக்கு நான் கரெக்டாக பதில் சொல்கிறேன். தாத்தா சொல்கிறத நீ செஞ்சினா நான் உனக்கு கரெக்டாக பதில் சொல்கிறேன், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் தாத்தா, செய்கிறேன்னா அந்த கூடை எடுத்துன்னு வாங்குறாரு. எடுத்துன்னு வரான். எடுத்துகிட்டு வந்தோடனே இதை போய் தோட்டத்தில் இருக்க பைப்பு திறந்து இதை கழுவிட்டு வா அப்படிங்கிறாரு. அவன் போய் கழுவிட்டு வரான். கழுவிட்டு வந்தோடனே முதல் தடவை வரான், 2ஆவது தடவை வரான், 3ஆவது தடவை வரான். கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை கழுவு சொல்கிறார். தாத்தாக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு, நீ என்னமோ பண்ணிட்டு போங்க தாத்தா அப்படின்னு சொல்லலாம்னு இவன் தனக்குள்ளே யோசிக்கிற மாதிரி அந்த கிளிப்பில் வருது. ஆனால் அந்த முறை வந்து இன்னும் ஒரே ஒரு தடவை தாத்தா சொல்கிறேன்னு கழுவிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா அந்த கூட ஒவ்வொரு தடவையும் லைட்டாக பார்க்குறாரு. பார்த்துட்டு இது போய் செஞ்சுட்டு வாங்கிறாரு. அவன் கடைசியாக ஒரு மேபி ஒரு 8ஆவது தடவை 10ஆவது தடவை கழுவிட்டு வரான் பாருங்கள். உடனே இப்போ இந்த கூடை அவன்கிட்ட கேட்குற, இந்த கூடை இப்போ எப்படிப்பா இருக்குது அப்படின்னாரு. பளிச்சுன்னு இருக்குது தாத்தா, சுத்தமாக இருக்குது தாத்தா, நான் கொண்டு போன கூடை மாதிரி இல்லையே, வேறு கூடை மாதிரி இருக்குது அப்படின்னு. அதான்ப்பா, இந்த கூடையை எத்தனை தடவை கழுவினோன்னு தான் அதில் இருக்கிற அந்த செம்மண் களிமண் எல்லாம் கழுவி போய் சுத்தமாகிடுச்சு, பார்க்குற மாதிரி இருக்குது. அதுபோல் இந்த வேத வசனத்தை படிக்க தான் டெய்லி அழுக்காயிருது, மனசு சுத்தமாகுது. போய் சேர வரைக்கும் இதை படிக்கணும், சுத்தமாகணும், அதுக்கு தான்ப்பா படிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப எனக்கு இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது, சமீபத்தில் திரும்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்னையே உணர்த்தும்படியான விஷயமா இருந்தது. சில நேரத்தில் அந்த மாதிரி சலிச்சிட்டது உண்டு. என்னடா நான் படிச்சுட்டே தான் இருக்கிறேன், சில நேரத்தில் எனக்குமே ட்ரையாக தான் இருக்குது. அதுவும் இங்கே வந்து கோயிலில் வந்தோடனே அந்த ஆகஸ்ட்லேருந்து ஐ எம் ஆல்வேஸ் quite a long time like reading the Bible. என்ன வாட் இஸ் தேர், எங்கேயே போகிறதுனே என்னன்னே தெரியலேங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் திரும்பி படிக்கும்போது கரெக்டாக நான் சுத்தமாக வேண்டியிருக்குங்க. சுத்தமாகறேங்கிறத விட நான் இன்னும் சுத்தமாக வேண்டியிருக்கிறதா ரொம்ப தெரியுது. அதுதான் பகீர்னு இருக்குது. ஸோ ஐ நீட் டு கீப் அப்ளைங் த ஸ்கிரிப்சர்ஸ் இன் மை லைஃப். மெய்யான சீடன் இரவும் பகலும் தியானமாயிருப்பான், வேதத்து மேல் பிரியமாயிருப்பான். அது அவனுக்கு பொழுதுபோக்கு அல்ல. இட்ஸ் நாட் சம் ரெக்ரியேஷன் ஃபார் ஹிம். இட் இஸ் his main course of meal. It is his life-giving water. It is his light. It is his lamp unto his feet and light unto his path. பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம், சம்மட்டி. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
The book of Philippians chapter 3 verse 8. மெய்யான சீஷன் கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் உள்ளவனாய் இருப்பான். மெய்யான சீஷன் கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்வதற்கு ஆவல் உள்ளவனாக இருப்பான். பவுல் மெத்த படித்தவர்னு சொல்லி நான் சொல்லலை, பவுலுக்கு பேர் சேர்க்கலை. உலக சரித்திரம் சொல்லுது, யூத சரித்திரம் சொல்லுகிறது, பரிசேயருடைய சரித்திரம் சொல்லுகிறது. அவங்களுக்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி பயங்கர சரித்திர புஸ்தகங்களாக இருக்குது அவங்க ட்ரெடிஷனில். அதை ரொம்ப பீத்தலாக அவங்க ரொம்ப மரியாதைக்குரியதாக பார்க்குறாங்க. நீங்கள் அந்த ஜெருசலேம் போகும்போது ஒரு மியூசியத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இட்ஸ் நாட் அ வெரி பிக் மியூசியம், பெரிய மியூசியங்கள் இருக்குது. டூரில் என்ன மியூசியம் அமைதோ அதான். அந்த ஒரு சில மியூசியத்தில் போகும்போது அவங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் புக்ஸை பற்றி சொல்லும்போது அதுக்கு எப்படி திரும்ப ஜோடனை பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள். அது ஆனாலும் அவங்க அதை அது ரொம்ப பெரிய ராபாய்ஸ் தான் அதை ஓப்பன் பண்ணி ரிசைட் பண்ணிட்டு, அதாவது அதுலேருந்து படிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இன்னைய வரைக்கும் ஆஸ் ஆன் டேட் அவங்க பவுலை ஒரு பெரிய ரபியாக கருதுகிறார்கள். அவர் மேலே அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் இயேசுவை பிரசங்கித்ததுனால பவுல் கமாலியல் கீழே பாடத்தை கற்றவர், வேதத்தை கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன்னு வாழ்ந்தவர். அதனால் ஷவுல், அவங்க ஊரில் அவங்க பேர் சவுல் தான். நம்ம தான் அந்த பவுல் ரோமாபுரி ஊழியத்தில் வரும்போது அவர் பேர் தெரிந்து பவுல் வந்துடுது. அதை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. ஸோ அவங்க they respect Saul of Tarsus and his writings and his way of profession of Judaistic faith upon Yahweh. Yes, they are. அவர் சொல்கிறார், அவருக்கு தான் பரிசுத்தாவியானவர் சந்தித்தோடனே பவுல் சொல்கிறார் 8ஆம் வசனத்தில், அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமாங்கிறதே ஒரு பங்கு பெரிய தேவைப்படுற ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் அறிவின் மேன்மை அடைஞ்சிட்டோமா, அறிவின் மேன்மைக்கு போயிட்டோமா, அந்த அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, மேன்மையான ஒரு அறிவு, மேலான ஒரு அறிவு, அபாரமான ஒரு அறிவு. வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், புக் ஆஃப் மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 11. அங்கே ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம், ஒரு வாக்குத்தத்த வசனம். சொல்லுங்கள் பார்ப்போம், மனப்பாடமாக திறக்காமல் சொல்லுங்கள் பார்ப்போம். மத்தேயு 11 ஒரு வசனம் சொல்லுங்கள். என்ன பார்த்து சொல்லணும்? பைபிளை பரட்ட இங்கே பாருங்க அந்த அது வருத்தப்பட்டு பாரசம். இப்போ எல்லாம் உட்காந்துருக்கீங்களா? ஏதோ வருத்தத்தை இன்னாரா முடியுமா முடியாதா சோத்திரம். ஸோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எண்ணத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது என்ன வசனம்? 28, 11:28. ஓகே, வண்டர்ஃபுல், குட். இப்போ அதில் தான் சொல்கிறார் 27ஆம் வசனத்தில். சொல்லுங்கள் பார்ப்போம். 27ஆம் வசனத்தை யாருமே வாசிக்க மாட்டோமே, அதுதான் நம்ம. அந்த வருத்தமே பெரிய வருத்தமாக இருக்கும். இதெல்லாம் சொல்லி மத்தேயு 11:26 கூட வாசிக்கலாம். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திரு உலத்துக்கு பிரியமாய்ந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு கிறிஸ்டாலஜின்னு ஒரு ஸ்டடி இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு ஆராய்ச்சி. அட் இஸ் எ வண்டர்ஃபுல் சிலபஸ். இருந்தாலுமே பைபிளை படிக்க தான் கிறிஸ்டாலஜி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வேத வசனத்தை படிக்க தான் இயேசு நமக்கு வெளிப்படுவார். வேத வசனத்தை படிக்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோவான் 15:4 வாசிச்சது போல் அவரில் நிலைத்திருப்போம். வசனம் நம்மளை நிலைத்திருக்கும். அவர் அறிகிற அறிவின் மேன்மையை பார்க்கும்போது அவருடைய அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், அவருடைய ஆழ் தத்துவத்தின் தன்மை, அவருடைய சுவாபத்தின் தன்மை, அவருடைய முக்கியப்படுத்தின விஷயங்கள், இயேசுனுடைய முக்கியத்துவங்கள், the priorities of Jesus, the preferences of Jesus will be shown to us, will be brought to our attention by the Holy Spirit. It is quite a challenge. It will be quite a melting discipline. நம்மளை உரிக்கிறோம். அது
நம்மளை அப்படியே உரிக்கிறோம், ஆளாக்கிறோம். இட் வில் சைசஸ் அப். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் crucible. இட் வில் பியூரிஃபை us. அறிவின் மேன்மைக்காக. அப்போ கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டார், குப்பையமாக எண்ணினால்தான் அவருக்கு சபையை பற்றிய மேன்மையான வெளிப்பாடுகள், வருகையை பற்றிய மேன்மையான வெளிப்பாடுகள், சபை ஸ்தாபிப்பதை பற்றி, சபையின் உபதேசங்களை பற்றி, விடுதலை பற்றி, சீடர்களை பற்றி, பாஸ்டரல் எபிசல்ஸ், சிதறின யூதர்களுக்கு என்ன பவுல் மூலமாக ஆண்டர் செய்யலை? இஸ் டன் அ லாட் டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஆனால் அட் எவ்ரி ஸ்டேஜ் கிறிஸ்துவின் மேன்மை என்ன? பாடுதான். அதுதான் இன்னும் உலகத்துக்கு எரிச்சலாக இருக்குது, அனைத்து மார்க்கங்களுக்கு எரிச்சலாக இருக்குது, யூத மார்க்கத்துக்கே எரிச்சலாக இருக்குது. எதுக்கு கடவுளாக இருக்கிற நாம் பாடுபட்டு நிந்தை, அவமானம், சிறுமையெல்லாம் அனுபவித்து ஒரு பெரிய விடுதலையை சம்பாதிக்கணும்? அப்படி என்ன நமக்கு என்ன வாழ்க்கை வேண்டியிருக்கு? நம்ம என்ன அவ்வளோ மக்கு பிளாஸ்டரிங்களா? அவ்வளோ நம்ம என்ன தாழ்ந்து போயிட்டோமா? அப்படி என்ன நம்ம ஒரு சுயமரியாதையற்ற மக்களா? அப்படிலாம் அவங்க இன்னுமே யோசிக்கிறாங்க. அங்கே தான் பெரிய தவறே இருக்குது. தட்ஸ் வை தே குட் நாட் ரியலி வெல்கம் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும்போது யூத மதத்துடைய அநேக கோட்பாடுகள் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு தலையில் பெருமை உருட்டி வச்சுருக்கு. அதுக்கு அளவே கிடையாது. கற்பனைகளை கை கொண்டுட்டா கடவுள் நம்ம கையில் நினைக்கிறாங்க அவங்க. தெரியுமா உங்களுக்கு? கற்பனைகளை கை கொண்டுட்டா கடவுள் நம்ம கையில் நினைக்கிறாங்க. கிறிஸ்துவம் அப்படி கிடையாது. கற்பனை கைக்குள்ளு, கடவுள் கைக்குள்ளே நீ போ. கடவுள் உன் கையில் இல்லை. யூ கோ இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். அதனால்தான் யூதர்களால் இன்னும் அவங்க கண்ணு இவ்வளோ படித்து இவ்வளோ சாதனைகளை படைத்தாலும் தெரிய மாட்டேங்குது. இயேசு தான் கடவுள், இயேசு தான் ரட்சகர், இயேசு தான் வழி, இயேசு தான் மேசையா, அனுப்பப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துன்னு தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் தே ஆர் ஸோ ஃபுல் ஆஃப் தெம்செல்வ்ஸ் ஈவன் ஆஃப்டர் their religious discipline as well as secular studies. பிரமாணம் சொல்லுது உபாகம புத்தகத்தில், ஏன் நம்ம இப்படிப்பட்ட சில விஷயங்களுக்காக, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு அடுத்த விஷயத்தில் ஏன் பழைய ஏற்பாடை நம்ம தொங்கக்கூடாது? பழைய ஏற்பாடை மதிக்கணும். பழைய ஏற்பாடு தான், பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. பழைய ஏற்பாடுனுடைய அநேக விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதலை காண்கிறது. அதில் ஒன்று, நீ வாழாமல் தலையாயிருப்பாய், கீழாமல் மேலாயிருப்பாய், கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய். கண்டிஷன் என்னென்னா என் வார்த்தையை கை கொண்டா. அதுதான். அது மறைக்க முடியாது, அதை ஒதுக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டால் நம்ம வாழாமல் தலையாயிருப்போம், கீழாமல் மேலாயிருப்போம், கடன் வாங்காமல் கடன் கொடுப்போம், இடம் கொண்டு பெருகுவோம். இன்றைக்கி அவங்க ஊரில் நடக்குது. அவங்க என்ன அளவுக்கு கீழ்ப்படுகிறாங்க அந்த அளவுக்கு பூமி விளைச்சலை தருது, நாடு செழிப்பை காண்கிறது, தேவனுடைய காவல் அவங்க மேலே இருக்குது. ஆனால் கர்த்தரை அறிவதற்கு நம்ம தாழ்த்தணும். தேவகுமாரனாக இருந்தும் அவர் பிரமாணங்களை கொடுத்தவர், பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. As a son of man, Jesus was made to learn, to acquire measures and lessons of discipline, disciplines of obedience. Measures of obedience and disciplines of obedience, lessons of obedience. அதை ஒரு உயிரும் செய்ய மாட்டான். He is more boastful, he is more proud about his ceremonial living. அதனால் அவங்க யாவே தங்களுக்கு கடமைப்பட்டிருக்காங்க நினைக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எருசலேம் அந்த வெயிலிங் வாலில் முட்டி அழுகுறானுங்க, கொத்து கொத்தா விண்ணப்பங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க, டைம் அண்ட் அகெயின், டே இன் அண்ட் டே அவுட். ஆனால் கடவுள் சொல்கிறத கீழ்ப்படைய மாட்டோன்னு இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டானால் உன் காணிக்கையை எங்கே கொண்டு வந்தியோ அங்கேயே வச்சுட்டு அவன்கிட்ட போய் ஒப்புரவாயிட்டு உன் காணிக்கை செலுத்து, நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லலை, வாங்கிக்கிறேன். ஆனால் யூதன் செய்ய மாட்டான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அந்த பிரமாணத்தை தான் தேவன் மாற்றினார்.
உன்னை ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காண்பிப்பாயாக. உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் போக பலவந்தம் பண்ணினா அவனோடு கூட 2 மைல் தூரம் போ. கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு அவன் ஆர்வம் உள்ளவனாக இருப்பான். நம்ம 7:30 முடிக்கணும்ல, மறந்தே போய்ட்டு பழைய பைபிள் ஸ்டடி நினச்சிட்டேன். சாரி. கண்களை ஜெபிப்போம், மீதி காரியங்களை பின்னே பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். ஓ காட், 8 மணிக்கு முடியும்னு நினச்சிட்டேன் நான். ஸோ சாரி. D minor 4/4 110. எழுந்து நிற்போம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் நம்பிக்கையின் அங்குரம் நீரே, எங்கள் நம்பிக்கையின் சிகரமும் நீரே, எங்கள் நம்பிக்கையின் மகிமையும் நீரே, எங்கள் நம்பிக்கையின் முடிவும் நீரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தாலே தொடர்ந்து எங்களை நீர் சுத்தம் பண்ணி, உம்முடைய வார்த்தையாலே எங்களை சுத்தம் பண்ணி, உத்தம சீஷத்துவத்தின் குணலட்சணங்களின் வாழ்விலே வெளிப்பட அருள் புரியும். அதை கண்டு மற்றவர்கள் இவர்கள் இயேசுவின் சீடர்கள் என்று கண்டுகொள்ள, உம்மை ஏற்றுக்கொள்ள நீரும் எங்களை உம்முடைய பிரியத்துக்கேற்றவனமாய் உபயோகிக்க ஏராளமான தருணங்களை ஏற்படுத்தி தாரும். நாங்கள் உம்மை பின்பற்றுவளா எங்களை மாற்றும். அதனாலே மனுஷர்களை பிடிக்கிறவளா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட். வந்திருக்கிற ஓர் மேலும் உம்முடைய கிருபை உண்டாயிருப்பதாக. தேசத்திற்காய் மறுபடியுமாய் நிற்கிறோம், தேசங்களுக்காய் நிற்கிறோம். மனம் இறங்கும், உயிர் மீட்சி தாரும். எங்கள் வாழ்விலே மெய்மையை கூட்டும். Add fresh realities of eternal glory in our lifestyle, that we may in turn become more fruitful and touch lives according to your precious will and ways. ரட்சகர் மீட்பெருமான இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். துதிலை பாத்தில் வைக்கிறோம். ஏற்றுக்கோங்க அன்பின் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சாலபாலும் வருவாதே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்தின் வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யம் ஐக்கியம் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.